திருவோணம் காவல் நிலையத்தில் போலீசார் தாக்கியதில் உயிரிழந்த அஜித்குமாரின் சகோதரருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து தற்போது அவருக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் பெரிய கருப்பன் வழங்கியிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் பாபு சரவணன். வணக்கம் பாபு சரவணன். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அஜித்குமார் குடும்பத்தாருக்கு வீடு கட்டிக்கிறதுக்கு பட்டாவும் வழங்கப்பட்டிருக்குது, வேலைக்கான பணி நியமன ஆணையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவீனா. சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே உள்ள மடப்புறம் காளியம்மன் கோயிலில் கடந்த 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அங்கு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த சிவகாமி மற்றும் அவரது மகள் நிகிதா ஆகியோர் சாமி தரிசனம் செய்வதற்காக காரில் வந்திருந்தனர். அப்பொழுது அவர்கள் அங்கு காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் என்பவர்கிட்ட அவர்களது கார் சாவியை கொடுத்து காரை பார்க் செய்துவிட்டு தருமாறு கூறியுள்ளனர். அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாத காரணத்தினால் அங்கு ஆட்டோ ஓட்டி வந்த அருண்குமார் என்பவரிடம் அஜித்குமார் சாவியை கொடுத்து காரை பார்க் செய்ய சொல்லியுள்ளார். அவர் பார்க் செய்துவிட்டு அஜித்குமாரிடம் சாவியை கொடுத்துள்ளார். அதன் பின்பு அஜித்குமார் நிகிதாவை சந்தித்து சாமி தரிசனம் செய்து கொண்டிருந்த நிகிதாவை சந்தித்து சாவியை கொடுத்துள்ளார். அதன் பின்பு சாமி தரிசனம் செய்துவிட்டு காரை எடுத்து சென்ற போது காரில் இருந்த 10 சவரன் தங்க நகைகள் காணவில்லை என்று நிகிதா திருப்போணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரில் தனிப்படை காவல்துறையினர் மானாமதுரை டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் 6 பேர் அஜித்குமாரை அழைத்து சென்று விசாரணை என்ற பெயரில் கோயில் அருகில் உள்ள இந்து சமய ஆணையாளர் அலுவலகம் பின்புள்ள மாட்டு கொட்டாயில் வைத்து அவரை கடுமையாக தாக்கியதில் அஜித்குமார் ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த அஜித்குமார் மரணம் தமிழகத்தை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து முதல் கட்டமாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்ட நிலையில் நேற்று சிபிஐ விசாரணைக்கும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று அமைச்சர் பெரிய கருப்பன் அஜித்குமாரின் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூறினார். இன்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி ஆகியோர் அவங்க அஜித்குமாரின் குடும்பத்தினரை நேரை சந்தித்து அஜித்குமாரின் அம்மா மாலதி மற்றும் தம்பி நவீன்குமார் ஆகியோரை நேரில் சந்தித்து அஜித்குமாரின் தம்பி நவீன்குமாருக்கு அரசு வேலைக்கான பணி நியமன ஆணையையும் மாலதி அவர்களிடம் அவர்களுக்கு இலவச வீட்டுமனை இடம் வழங்குவதற்கான ஆணையையும் தற்போது வழங்கியுள்ளனர். ரமீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி பாபு சரவணன்.